அவங்களுக்கு தெரிஞ்சவங்க பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்ல வரும்போது அந்த அர்த்தத்துல சொல்ல வந்தது. இல்ல தருண், நான் நீங்க என்ன சொல்றேன், அப்ப அப்படி வந்து நீங்க கவலைப்படல ஒரு இது இல்லைன்னா நீங்க ஏன் ஷோ முடிச்சோடனே கேமரா முன்னாடி அழறீங்க? வாட் ஆர் யூ ட்ரைங் டு ப்ரூவ்? தட் இஸ் வாட் ஐ அதுதான் இப்ப கேட்க வந்தேன் நான். நீங்க வந்து எதாவது வெளியே நான் போய் பாத்துக்கிறேன்னா நீங்க போய் ஒவ்வொருத்தட்டையா போய் வெளியே எப்படி இருக்கு, நான் எப்படி ப்ரொஜெக்ட் ஆறேன்னு கேட்க கூடாது. வெளியே என்ன கேட்கக்கூடாது. நடக்குதுன்னு நீங்க கரெக்ட் கேட்க கூடாது, கரெக்ட் 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 கேட்க கரெக்ட் கூடாது. கரெக்ட் கரெக்ட். ஓகேவா? அப்புறம் நான் வந்து வெளியே போய் நான் எங்க அம்மா அப்பாட்ட நான் வந்து பேசிக்கிறேன், எங்க அம்மாட்ட நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்றதுல இது வந்து லிட்ரலி அது வந்து ஒரு ஸ்டூபிடா தான் இருக்கு. நீங்க வந்து எல்லாமே எஸ் அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு நான் சப்போர்ட் பண்றேன். எந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு நான் என்ன நடந்தாலும் வெளியே போய் நான் சமாளிச்சுக்கிறேன், அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்றதுக்கு நான் சப்போர்ட் பண்றேன். பட் ஆனா நீங்க அப்படி இருக்கிறவங்க வெளியே என்ன நடக்குது, ஏது நடக்குது, அவருக்கு சரியா போயிருக்கா, தப்பா போயிருக்கா, நம்ம என்ன பேசியிருக்கோம் அப்படிங்கறத பத்தி எல்லாம் நீங்க வரி பண்ணிக்க கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க என்ன பண்ணிருக்கீங்கிறது எல்லாமே தெரியும். நீங்க தப்பாவும் பேசியிருக்கீங்க. அதுதான் எனக்கு வந்து அது எனக்கு கொஞ்சம் கோபமாவே வந்துச்சு எனக்கு. அதான் அதனாலதான் எனக்கு ஒரு ஒரு விஜிஎஸ் மேல எனக்கு ஒரு இதுவே வந்து ஆக்சுவலா யூ ஆர் ட்ரைங் டு டிஃபெண்ட் அ கண்டெஸ்டன்ட் இன் அ பிளேஸ் வேர் தே வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். எல்லாமே அவங்க பேசுறது தே ஷுட் கெட் தி ஓனர்ஷிப். அவங்க ஒன்னஸ் இருக்கணும். இதுதான் நான் தான் பண்ணேன், இதுதான் நான் தான் பண்ணேன், இது எல்லாத்தையும் நான் பண்ணிடுறேன். இதெல்லாம் உங்களுக்கு பயம் இருக்கு. பயம் எல்லாம் ஏன் கேமரா போய் ஆடாதீங்க. உங்களுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னதுக்கு அப்புறமா தானே உறுத்துது, வெளில ஏதோ நடக்குதுன்றனால தான் விஜய் சொல்றாருன்னு சார் உறுத்துது. இல்ல ஹரி, இல்ல ஹரி, இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் கம்யூனிட்டி அவங்களே மறுபடியும் பேசுறாங்க. நீங்க வந்து நீ என்ன இப்போ பிராங்க் பண்ண போற அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்கறாங்க. எனக்கு புரியல, எனக்கு அதெல்லாம் சுத்தமா. இதெல்லாம் பண்ணிடுவாங்க, அப்புறம் வெளியே போய் நான் சமாளிச்சுக்கிறேன்னா எதை பத்தியும் ஒரி பண்ணாதீங்க, உங்க கேமை நீங்க ஆடுங்க. அதெல்லாம் ஆசன் ப்ரோ, இதெல்லாம் அது ஆக்சுவலா எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னா, ஆக்சுவலா ஷி இஸ் கைண்ட் ஆஃப் ஸ்கேர்ட் அபவுட் திஸ் இஷ்யூ. ஓகேவா? அதனால பேசுறதுக்கு அவங்களோட இதுக்கு முன்னாடி இந்த வீக்குக்கு முன்னாடி வரும் வைல்ட் கார்ட்ஸ்க்கு முன்னாடி அவங்க நடந்துக்கிட்டதும் அதுக்கப்புறம் நடந்துக்கிட்டதுக்கும் தெர் இஸ் அ லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ். அண்ட் தென் கெஸ்ட் வந்து நிறைய இன்ஸும் கொடுத்துட்டாங்க. அண்ட் தென் வி டோன்ட் நோ, கிட்டத்தட்ட ஹாஃப் அன் ஹவர் வந்து பிரியங்கா கிட்ட தனியா பேசிட்டு இருந்தாங்க. மேபி தே குட் ஹவ் ஓவரா நிறைய இன்ஃபர்மேஷனும் ஷேர் பண்ணியிருக்கலாம். பட் த மேக்கர்ஸ் டசன்ட் வாண்ட் டு அந்த மாதிரி அந்த லோ மோட்ல கண்டினியூ பண்ணக்கூடாது. இந்த டாப்பிக்கை விட்டுட்டு நீ பிளே பண்ணி இறங்கி ஆடுன்றது ஒரு விஷயத்த கன்வே பண்ற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. தட் டசன்ட் மீன் இந்த இஷ்யூஸ் ஆல் ஆயிடுச்சுன்றது மேட்ரு இல்லை. எப்போ வேணாலும் கம்ருதீன் when he goes out and sees the video and comes back, இல்லைன்னா அது வந்து அந்த விஷயம் வெடிக்க தான் செய்யும். அது வந்து தப்பு தான். ஆனா உங்களுக்கு என்னன்னா பிரஜன் கிட்ட பேசுறதுக்கு வந்து இவங்க கொஞ்சம் பயந்து பேசுறாங்க. எப்ப வேணாலும் அந்த டாபிக் எடுத்து விட்டுருவானுன்ற மாதிரி. பிகாஸ் ஷி டிட் நாட் டெல் த ட்ரூத் எட்ல. ஸோ அதை அவங்க 2-3 இன்ஸ்டன்ஸ்ல வந்து அதுக்கு பயந்துட்டே இருக்கிறதுனால மேபி தே வாண்ட் டு பிளே த கேம். தே டோன்ட் வாண்ட் டு பக் டவுன் பிகாஸ் ஆஃப் திஸ் இஷ்யூன்ற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. ப்ரோ ஒரே நிமிஷம், இந்த நடராஜன் ரொம்ப நேரம் அனலைஸ் பண்ணிப்பாரு, அவர் பேசுவோம். நடராஜன் அந்த அரிசி பேசட்டும், அதுக்கப்புறம் நம்ம இதே டாபிக் பேசுவோம். நடராஜன் ப்ரோ பேசுங்க ப்ரோ. சாரி சார். அதாவது இந்த இதுல வந்து இப்போ கரண்டா இப்ப பேசிட்டு இருக்கும்போது பார்வதி வந்து போய் வெளியில இருந்து வரவங்கள்ட்ட வந்து கேட்டது தப்பு அந்த மாதிரி ஃபீல் பண்ணினா, நானும் ஒரு 2-3 சீசன் பார்த்துட்டு இருக்கேன். அட்லீஸ்ட் இந்த மாதிரி நடக்கும்போது வைல்டு கார்டு வரும்போது எல்லாருமே போய் கேட்பாங்க. அந்த மாதிரி யாருமே கேட்காம இருக்க மாட்டாங்க, எல்லாருமே கேட்பாங்க. அவங்களும் வந்து பிட்ஸ் அண்ட் பீசஸா பார்ட்ஸ் அண்ட் இதுவா கொஞ்சம் கொஞ்சமா சொல்லுவாங்க. ஆக்சுவலா இதுல இவங்க வந்து ஓனர்ஷிப் வந்து யாருமே அவங்க பண்ணினதுக்கு அவங்க தான் ஓனர்ஷிப் எடுத்துக்கணும். அவங்க தான் வந்து எல்லாருமே அப்படிதான் பண்ணணும். எல்லாருமே அவங்கவங்க செயல்களுக்கு அவங்க தான் பொறுப்பு எடுத்துக்கணும். அவங்க தான் வந்து பார்டர்ஸ் போடுறாங்க. அவங்க தான் வந்து முதல்ல வந்து பார்டர் வந்து 5x5 போடுறாங்க, 10x10 போடுறாங்க, அப்புறம் 0 பார்டர் கூட போடுறாங்க. அவங்க தான் ஓனர்ஷிப் எடுத்துக்கணும் ஆக்சுவலா. பட் அந்த ஓனர்ஷிப் எடுத்துக்கும் போது வெளியில வந்து எடிட்ல என்ன தெரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு கன்சர்ன் இருக்கு, கேக்குறாங்க. இப்போ வெளியில இருந்து உள்ள வரவங்க வந்து அதை சொல்லக்கூடாது. அப்படி சொன்னா வந்து நம்ம கேம் ஸ்பாயில் ஆயிடும். இல்ல நம்மளும் கேம் கரெக்டா விளையாட முடியாது, உள்ள இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி ஆயிடும், அது நம்ம கேமே பாதிக்கும் அப்படின்னு இருந்ததுன்னா அவங்க வந்து சொல்லவே கூடாது. நான் சொல்ல மாட்டேம்மா, நீ வெளியில போய் பாத்துக்கோ, வெளியில இருக்கிறவங்க ஓட்டு போட்டு அனுப்பிச்சுப்பாங்க அப்படின்னு சொல்லணும் ஆக்சுவலா.
இவங்க சொல்றத வந்து நீங்க என்ன சொல்றீங்க, ஒருத்தர் என்ன சொல்றாங்க, அவங்க வந்து கன்சர்ன்ல சொன்னாங்க. அவங்க வந்து கன்சர்ன்ல சொன்னாங்க. யார் யாருக்கு கன்சர்ன்ல சொன்னாங்க ஆக்சுவலா? இவங்க வந்து திவ்யா வந்து பார்வதி மேல இருக்கிற கன்சர்ன்ல சொன்னாங்க. அந்த கன்சர்ன வந்து பார்வதி வந்து அப்யூஸ் பண்ணிட்டு, இப்ப திவ்யாவ வந்து திருப்பி போட்டாங்க. டேபிள ரிவர்ஸ் பண்ணிட்டாங்க. அதாவது எப்படி இருக்குன்னா, திவ்யா வந்து ரொம்ப கன்சர்ன்டு பார்வதி மேல. ஒரு கன்சர்ன்ல வந்து அவங்க மேல இருக்கிற கன்சர்ன்ல வந்து இவங்க சொல்றாங்க. அந்த கன்சர்ன வந்து பார்வதி வந்து அப்யூஸ் பண்ணிட்டாங்க. அப்படிதான் நான் புரிஞ்சுக்கிறேன். என்னாலடா வேற மாரி சொல்றீங்களா? ஆக்சுவலா எனக்கு கரெக்ட்டா புரியல. அந்த இடமே புரியல இல்ல நீங்க இல்ல 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 கன்சர்ன்ல சொல்றாங்க இந்த சென்ஸ். நான் வந்து அவங்க 2 3 தடவை கேக்குறாங்க, 2 தடவை கேக்குறாங்க, அதை வந்து சரியா அவங்க சொல்லல. 3வது தடவை அவங்க மறுபடியும் வந்து கேட்கும் பொழுது இவங்க சொல்றாங்க. அப்போ ஒரு இப்ப இது வந்து எப்படி வெளியே போகும் அப்போன்னு ஒரு சின்ன கன்சர்ன் தான் அது வந்து. உண்மையிலேயே பார்வதி மேல ஒரு கன்சர்னோட இருந்து அவங்க வந்து சொல்றாங்க அப்படிங்கறதெல்லாம் நான் சொல்லல. இல்ல அது சின்ன ஒரு அந்த கன்சர்ன் இடத்துல அது வந்து அது அதுலதான் எனக்கு தெரியும் ஆக்சுவலா அது அவங்களுக்கு உணர்த்துறாங்க. அல்ல அல்ல ஆக்சுவலி இல்ல அவங்களுக்கு உணர்த்துறாங்க. ஓ, ஓகேவா, இது கன்சர்னே கிடையாது. இல்ல 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 இப்போ ஒண்ணு சொல்லணும் இல்லாட்டா சொல்லக்கூடாது. இப்போ இவங்க சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க, இவங்க 2 வாட்டி கேக்குறாங்க, நான் 2 வாட்டி ம். சொல்ல மாட்டேமா. இல்ல இல்ல இப்ப எல்லாருமே அடல்ட்ஸ், நீ வெளியில போய் பார்த்துக்கோ, எங்களுக்கு வந்து சொல்லக்கூடாதுன்னு இருக்கு. நான் சொன்னா உங்க கேமும் மாறும், எங்க கேமும் நாங்க ஆட முடியாது அப்படின்னு சொன்னோம். இப்போ நீங்க சொன்னதை இல்ல இல்ல வச்சுதான் நான் நடராஜன் சார், சார் அதாவது போன சீசன் எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், இதே மாதிரி வைல்ட் கார்ட்ஸ் உள்ள போகும்போது எல்லாரும் போய் கேட்பாங்க. அப்ப ஸ்ட்ரிக்டா வந்து பிக் பாஸே சில இடங்கள்ல சொல்லியிருக்காரு, வெளியே நடந்த விஷயங்களை ரொம்ப வெளிப்படையா சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ம், ஆனா இந்த சீசன்ல இங்க வந்ததுல இருந்து மேபி சொல்லலைன்னு தான் நான் நினைக்கிறேன். அதெல்லாம் ஏன் அப்படின்னா அவங்களுக்கு கண்டென்ட் இல்ல, அதனால வேற வழி இல்லை. அப்ப வெளியே நடக்கிறத ரெஜின்லாம் உடைச்சாரு, கேவலமா இருக்குன்னு சொன்னாங்க யாரோ ஒரு வைல்ட் கார்டு. ஸோ அப்படிங்கும் பொழுது இவங்க வந்து வெளியே வெளியே என்ன நடக்குதுன்னு சொல்லி அங்கிருந்து ஏதாச்சும் ஒரு கேம் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு தான் நினைச்சிருக்காங்க. அங்க வந்து பிக் பாஸுமே அதை சொல்லல. அதை வந்து அங்க வந்து அவருமே வந்து வெளியே நடக்கிறதெல்லாம் சொல்லாதீங்க அப்படிங்கறதெல்லாம் அவர் சொல்லவே கிடையாது, தடுக்கல. சோ அது வந்து இப்ப அதுதான் நீங்க தப்பு சொல்லணும், நீங்க வந்து அந்த ஒரு டவுட் அதை எடுக்கணும்னா அங்க இருந்தே எடுக்கணும். அவரே தடுக்கலங்கும் பொழுது இது ஒரு நான் ஒரு நான் கண்டென்ட்டா தான் எடுக்கணும். இல்ல இல்ல நான் எடுக்கிறது நான் ஒரு நிமிஷம் நான் எடுக்கிறது எடுக்காதது இல்ல. இப்போ பார்வதியும் அடல்ட் தான், வெளியில இருந்து வந்தவங்களும் அடல்ட் தான். இப்போ ம், அவங்களும் 2 பேரும் கேம் தான் விளையாட வந்திருக்காங்க. வெளியில ம். இருக்கிறவங்க வந்து இன்னும் கொஞ்சம் நாலேஜபிளா வெளியில என்ன நடக்குது கரண்டா இருக்குன்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க ஆக்சுவலா. உள்ள இருக்கிறவங்க வந்து வெளியில எப்படி வந்து கரெக்டா வந்து இந்த எடிட்ல பேருக்கு 24 ஹவர்ல வந்திருக்கா, 1 ஹவர்ல வந்திருக்கான்னு தெரியாம விளையாடுறாங்க. அவங்க அதை தான் கேட்கறாங்க ஆக்சுவலா. அப்படி கேட்டா, இப்ப நீங்க சொல்றது என்ன இருக்குன்னா, அவங்க சொல்லணும் இல்லாட்டா சொல்லாம இருக்கணும். இது 2த்துல ஏதாவது ஒண்ணுதான் இருக்கணும். இப்ப நீங்க சொன்னத வச்சிருந்தா அந்த கன்சர்ன் வச்சுதான் எனக்கு தெரிஞ்சது. அவங்களுக்கு கன்சர்னே கிடையாது. அவங்க வந்து நாங்க ஜெயிக்கணும் தான் 4 பேரும் வந்திருக்கிறது வந்து நாங்க ஜெயிக்கணும் தான் வந்திருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்க, இந்த கன்டென்ட்ட வந்து வச்சுட்டு, இந்த கன்டென்ட்ட வச்சு அவங்கள பிளாக்மெயில் பண்றதுக்கு, அவங்கள த்ரெட்டன் பண்றதுக்கு ஒரு டூலா யூஸ் பண்றாங்க. அததான் பார்வதி என்ன சொல்றாங்க, என் செயல்கள என்ன ஒரு ஆயுதமா வச்சுண்டு நீ விளையாடாத. அததான் இன்னைக்கு விஜய் சேதுபதி என்ன அட்ரஸ் பண்றாரு, அவங்க அம்மா, அவங்க வீடு, அவங்க எல்லாம் அவங்க பாத்துப்பாங்க, நீங்க கன்சர்ன்டா இருக்காதீங்கன்னு சொல்லிட்டு யார்கிட்ட சொல்றாரு விஜய் சேதுபதினா, அது வந்து திவ்யாட்ட சொல்றாரு. அம்மா நீ கன்சர்ன்டா இருக்காத, அவங்க அம்மா அப்பா பாத்துப்பாங்க, பார்வதி பாத்துப்பாங்க, நீ கன்சர்ன்டா இருக்காத, அவங்கவங்க பாத்துப்பாங்க, அவங்கவங்களுக்கு வந்து கோடு போடுறதுக்கு தெரியும். நீ சரி, வந்து நான் இங்க இன்னொருத்தர் கன்சர்ன் நேரத்துல கோடு சொல்றது போடாத. நான் இங்க கன்சர்ன் சொல்றது இப்போ இது எப்படி என்னால எப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஈவன் அவங்க கன்சர்னா இருக்காங்க அப்படின்னாக்கா அவங்க இவ்வளவு தூரம் ஃபைட் பண்ணி இருந்திருக்க மாட்டாங்க. திவ்யா போயிட்டு பார்வதி கிட்ட வந்து ஃபைட் பண்ணி இருந்திருக்க மாட்டாங்க ஒண்ணு. ரெண்டாவது, அவங்க நான் கன்சர்ன் அங்க மென்ஷன் பண்ணதே அது வந்து யதார்த்தமா வர ஒரு விஷயம். பேசுற பேச்சுல வர்ற, அதாவது சம்டைம்ஸ் இது வந்து வெளிப்பட்டுரும். அந்த மாதிரிதான் அவங்க உண்மையிலேயே இவ்வளவு கன்சர்னா அவங்க பார்வதி மேல இருக்க கன்சர்னா இருக்கிறவங்க தடவையே அவங்க சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, 2வது தடவை விட்டு 1வது தடவை முதல் தடவை விட்டுட்டு 2வது தடவை விட்டுட்டு 3வது தடவை அவங்க இன்னும் கேட்க போகும்போது சொல்லணுங்கிற அவசியம் அவங்களுக்கு கிடையாது. சோ ஏதோ கேட்கறாங்க, நம்ம அப்ப நம்ம சொல்லுவோம். அப்ப இதோட இது சேர்ந்து வருது. நீங்க வந்து உங்க பர்செப்ஷனை வந்து என்னோட பதில இருந்து அங்கிருந்து ஒரு கேள்வி இல்ல ப்ரோ, எடுத்து அந்த பர்செப்ஷனை மாத்துறீங்க. கேள ஹாசன் ப்ரோ,
நட்ராஜன் என்ன சொல்றாருன்னா ஷீ இஸ் வெப்பனைசிங் தட்னு யா சொல்றாங்க. புரியுதா யா உங்களுக்கு? ஏங்க அது ஸ்ட்ராட்டஜியா இருக்க கூடாதா? வெளியே பார்த்துட்டு வந்திருக்காங்க, அதை வச்சு விளையாடட்டுமே. ஏன் பார்வதி உள்ள போயிட்டு ரெண்டு பேரை வச்சுதான் அவங்க கேம் நவுத்துனாங்க ஸ்டார்டிங்ல. ஓகே. அப்புறம் என்ன? இல்ல ஆக்சுவலா அப்புறம் என்ன என்னன்னா தப்பு? அதுதான் கேம் ஸ்ட்ராட்டஜினா அதுதான். இப்ப நான் வைல்ட் சி கார்டுல இருந்து அவங்க நான் வந்து வெளியே இருந்து உள்ள போனேன் அப்படின்னாக்கா, வைல்ட் கார்டுல நான் உள்ள போயிருந்தா நான் கேமை பார்த்திருக்கேன். கேமை பார்த்து எல்லாரும் என்ன சரி வச்சாங்க அப்படிங்கறத வச்சுதான் நான் விளையாட முடியும். சரி ஓகே. இப்ப வந்து விஜய் சேதுபதி அதை முடிச்சு வைக்கிறாரு. அந்த மாதிரி நீங்க ஆடக்கூடாதுங்க. இது வந்து பாருவோட பர்சனல், அதை அவங்க டீல் பண்ணிப்பாங்க. நீங்க உங்க கேம் ஆடுங்கன்னு சொல்லிட்டு இப்ப சொல்லிட்டு போயிட்டாரு. இப்ப வந்து அதை விஜய் சேதுபதி உடைக்கிறாரு. நீங்க வெளியில இருந்து கொண்டு வந்த ஒரு வெப்பனைஸ் பண்ண ஒரு வார்த்தைய விஜய் சேதுபதி அங்க ஸ்டேஜ்ல வீக்கெண்ட்ல உடைச்சு உன் கேம நீ ஆடுமா, வெளில இருக்கிறத வெப்பனைஸ் பண்றதுல மெச்சூர் பீப்புள் தானே, இதெல்லாம் கேவலமா இல்லையா உனக்கு சொல்லி திவ்யாவை கேட்கிறாரு. அதைத்தான் விஜய் சேதுபதி பண்ணியிருக்காரு. அதை நீங்க பண்ணக்கூடாது எதுக்கு சொல்றீங்க? அவர் வந்து ஹீஸ் அ ஹோஸ்ட் ஹூ சேயிங் தட் திஸ் டசன்ட் லுக் குட், திஸ் இஸ் டர்ட்டி, ஸ்டாப் டூயிங் தட். பாரு யூ ஆர் மெச்சூர்ட் அடல்ட், யூ ஹேண்டில் சொல்லி அங்க வந்து அவங்க கொண்டு வந்து வெப்பனைஸ் பண்ண அந்த அது வேர்ட்ஸ, வந்து ஆக்சுவலி அந்த சினாரியோவை பிரேக் பண்றாரு. அதான் இன்னைக்கு இப்ப பண்ணது அதானே பிரேக் பண்ணிருக்காரு. கரெக்ட் இப்போ தானே? இப்ப இப்ப யூ எனக்கு ஸ்டாப் இது எப்படி சொல்லிருக்காரு. தோணுது அப்படின்னாக்கா, தப்போ சரியோ இல்லங்க அதை நீங்க நீங்க வந்து சொல்றது அடுத்து சொல்லுங்க. நான் சொன்னதே இது எஸ் நோ சொல்லுங்க. இதை பிரேக் பண்ணிருக்காரா இல்லையா விஜய் சேதுபதி? அப்கோர்ஸ் அதுதான் நான் சொல்ல, இது டோல்ட் பிரேக் பண்ணிருக்காரு பண்ணலங்கிறது. தட்ஸ் ஆல். பிரேக் பண்ணிருக்காரு. இது வந்து எப்படி அப்படின்னாக்கா, இது இது எப்படி எனக்கு இப்ப தோணுது அப்படின்னா, உங்க கேமை நீங்க விளையாடுங்க, அதை பத்திலாம் நீங்க கவலைப்பட வேணாம். இதைத்தான் நானும் சொல்றேன். உங்க கேமை நீங்க விளையாடுங்க, அதை பத்திலாம் நீங்க கவலைப்பட, நீங்க தப்போ ரைட்டோ அதை நீங்க வெளியே போய் ஃபேஸ் பண்ணிக்கீங்க. ஏன்னா ஆனா இங்க விஜய் அதான் சேதுபதி இப்ப ஒரு கேளுங்க. ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு அப்படின்னாக்கா அதை கம்ப்ளீட் பண்ண விட மாட்டாரு. ஏதோ கொஸ்டின் மார்க் போட்டு ஏதோ கிளைமேக்ஸ்ல நம்ம வந்து நம்மளே எதையும் எல்லாத்தையுமே கிளைமேக்ஸை ஜட்ஜ் பண்ணிக்கிற மாதிரி விட்டு போயிடுறாரு. ஓகேவா? அது இங்க டிபேட்டுக்குள்ள ஆகுது. டிபேட்டபிளா இல்ல. நம்ம இவர் இப்ப வந்து நீங்க பண்ணது எடுத்த என்னன்னா பெர்செப்ஷன் பாரு ஒண்ணு, நான் கேளுங்க. எடுத்த இப்படித்தான் அவர் இல்ல பண்ணிக்கிறேன். ப்ரோ கேளுங்க. நான் சிம்பிளா சொல்றேன் கேளுங்களேன். அவங்க வந்து she has used that to use that word to weaponize it in arguments where Paru was against her சொல்லி மல்டிபிள் டைம்ஸ் ஆயிருக்கு. கம்ருக்கும் அதை யூஸ் பண்ணிருக்காங்க. இட் இஸ் நாட் ஜஸ்ட் ஃபார் பாரு. கம்ருக்கு வந்து நீ வீட்டுக்குள்ள நீ என்னன்னா கிழிச்ச, நீ என்னன்னா வெளிய பேசினா எங்களுக்கு தெரியும், நான் பார்த்து தான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு கம்ருவே அங்க அடிச்சிருக்காங்க. ஸோ ஷி இஸ் லிட்டரலி வெப்பனைசிங் எவ்ரி வேர்ட் தட் தீஸ் பீப்புள் ஆர் ஸ்போக்கன் அண்ட் ட்ரிகரிங் பீப்புள். இப்ப விஜய் சேதுபதி நீ ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிற ரீசன் என்னன்னா, நீ மனப்பாடம் பண்ணிட்டு வந்ததெல்லாம் போதுமா, இப்ப நீ உள்ள இருக்கிறத வச்சு நீ விளையாடு, மறுபடியும் அந்த பழசையே கொண்டு வராத, இதை பழசை கொண்டு வந்து டோன்ட் பிளாக்மெயில் தீஸ் பீப்புள்ன்ற மாதிரி தான் இருக்குது. சொன்னது அதான். இப்போ வந்து இப்ப நெக்ஸ்ட் வீக் வந்து மறுபடியும் இப்ப அதே மாதிரி நீ என்ன பண்ண வெளில பண்ண பாத்துன்னு சொன்னாங்கன்னா தே வில் கம் பேக். விஜய் சேதுபதி என்னமா சொன்னாரு உன்ன, இதே திருப்பி திருப்பி பேசாத, ஐ ஆம் மெச்சூர்ட், ஐ நோ ஹவு டு ஹேண்டில் திஸ், யூ மைண்ட் யுவர் ஓன் பிசினஸ் சொல்லி அவங்க வாயை க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. இவங்க சொல்றாங்க தெரியுமா, நீங்க கையை கட்டிட்டு, அவங்க அதே இது வந்து அவங்களுக்கு காட்டிட்டு போயிருவாங்க இவங்க. That's what is going to happen this week. ஏன்னா he stopped that. He said like எக்ஸாக்ட்லி. அதை நீ வெப்பனைஸ் பண்ண இஃப் நீ இட் இஸ் லைக், பாரு இஃப் அப்படின்ட்டாரு. இட் இஸ் அதுதான், இஃப் இட் இஸ் அது மாதிரி இருந்தது அப்படின்னா எக்ஸாக்டா நீங்க சொன்னதுதான் நடக்கும். பட் இவர் சொல்ற விஷயங்கள் நிறைய பேருக்கு நிறைய பெர்செப்ஷன்ல விட்டு போகுது. இப்ப ஹரி சொன்ன மாதிரியும் சரி, இப்ப ஹரி எடுத்துக்கிட்ட ஒரு வியூல தான் நான் எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? சோ அதனால என்னோட வியூ வச்சுதான் என்னால பேச முடியும். இப்போ வைல்ட் கார்டா நான் இப்ப உள்ள போறேன்னா, எஸ் அப்கோர்ஸ் அவங்க எப்படி எல்லாம் விளையாண்டுருக்காங்க, கேம் எந்த மாதிரி எல்லாம் இருக்கு, ஸ்டார்டிங்ல என்னால அப்படித்தான் ஸ்டார்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் போக போக 10 நாள் 15 நாளுக்கு அப்புறம் தான் என்னால கேம் அடாப்ட் பண்ணி ஆட முடியும். இப்போ நான் கண்டென்ட் எடுக்கணும் அப்படின்னாக்கா இங்க இருந்தா நான் கண்டென்ட் எடுக்க முடியும். சிம்பிள். இப்ப அவர் அங்க உடைக்கிறாரு அப்படின்னாக்கா ஓகே, சோ இப்போ கேமுக்கு அடாப்ட் ஆவாங்க. அதான் இதை உடச்சிட்டாரு நீங்க இந்த வாரம் வந்து. enough is enough, 1 week is done, now play your game சொல்லி அதை உடச்சிட்டாரு இந்த வீக்கெண்ட். அடுத்த வாரம் they can't weaponize this. யாருமே பண்ண முடியாது. let's It's not just for Divya, even Prajan and Sandra can't weaponize this anymore. திருப்பி இதை கொண்டு வந்தா சேம் ஆக்ஷன் what Divya shows to everyone. ஓகே ரசிகா ஒரே நிமிஷம், அந்த அரிசி ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கோங்க. அரிசி, தெய்வேந்திரன், ஜானரி, அதுக்கப்புறம் ரஜன் சார். சார் நான் ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்துடுறேன் ரஜன் சார், ஒரு 10 minutes. ஓகேவா? எல்லாரும் கொஞ்சம் பேசட்டும், நான் அதுக்கப்புறம் திருப்பி உங்களுக்கு ஒரு இது தரேன். அரிசி பேசுங்க, அதுக்கப்புறம் தெய்வேந்திரன். அரிசி பேசுங்க. ஹாய் எவ்ரிவன். ஆக்சுவலாக நான் எல்லாமே கேட்டுட்டு தான் இருந்தேன் நீங்களாம் பேசினது. லைக் வந்து இப்போ விஜய் சார் வந்து ஒரு கரெக்டாக கிளாரிட்டி கொடுக்கல அப்படின்னு சொல்றீங்கல்ல, அவங்க வந்து அங்கே அதுதான் சொல்றாங்க, இது வந்து தேவையில்லாத விஷயம். இப்போ ஒரு பொண்ணு அவளை பத்தி தான் பேசுறாங்க, அவளே வந்து சொல்றா, எங்க அம்மா கிட்ட என்ன பேசணும் எனக்கு தெரியும், எங்க வீட்ல என்ன நினைப்பாங்க அது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும் போது நாங்க அதுல பேசுறதுக்கு வேற விஷயமே இல்லை. ஓகேவா? சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அண்ட் இப்போ சில பேர் சொல்றாங்கல்ல,
வைல்ட் கார்ட்ஸ்க்கு வந்து டைம் கிடைக்கல. வைல்ட் கார்ட்ஸ் வந்து இப்பதான் வந்திருக்காங்க, இப்பதான் பேசுறாங்கன்ட்டு. அவங்க வந்து இவ்ளோ நாள் ஆக்சுவலா பார்த்துட்டு வந்திருக்காங்க. அவங்க கேம டக்குன்னு ஆக்சுவலா ஸ்டார்ட் பண்ணணும். நியூ கமர்ஸ் மட்டும் தான் யோசிக்க முடியும். 1 வீக், 2 வீக்ஸ் எப்படி விளையாடணும், என்ன பண்ணணும் தெரியாது. வைல்ட் கார்ட்ஸ் என்டர் ஆனோனே அவங்க வந்து ஆக்சுவலா தே ஹேட் அ வெரி குட் சான்ஸ். அவங்க கையில எல்லாமே இருக்குது. அவங்க வந்து இந்த விஷயத்த வந்து சொல்லாமலே வச்சிருக்கலாம் சஸ்பென்ஸ்ல. ஸோ பாரு எப்படி விளையாடுறா அப்படி வந்து அவளுக்கு எந்த ஐடியாவும் கிடைக்கல அப்படின்னா அவ அப்படித்தானே போயிருப்பா. இந்த வீக் யூ கேன் see so many changes. அவ என்ன பண்ணா, அசிஸ்டன்ட் மேனேஜர் ரொம்ப அடக்கமா, ரொம்ப லைக் ஒரு பாசிட்டிவிட்டியான ஒரு விஷயம். பிகாஸ் இவங்க வந்து ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. ஓகேவா? அந்த இவங்க எக்யூப்மெண்ட் அவகிட்ட கொடுத்து இல்லைன்னா அவளுக்கு தெரிஞ்சிருக்குமா? கண்டிப்பா தெரிஞ்சிருக்காது. ஓகேவா? ஸோ தப்பு பண்ணது இவங்க. அண்ட் வந்து வைல்ட் கார்ட்ஸ் எந்த சீசன்லயே இருக்கட்டும், வைல்ட் கார்ட்ஸ் வரும்போது கண்டிப்பா எல்லாமே போய் கேட்க தான் செய்வாங்க. எந்த சீசன்ல போய் கேட்கல? லாஸ்ட் இயர் விஷால் இவங்கெல்லாம் இருக்கும்போது எத்தனை பேர் கேட்டாங்க, வெளியில எப்படி போகுது, நல்லா இருக்கா, என்ன ஆகுது? ஆப்வியஸ்லி எல்லாமே கேட்க தான் செய்வாங்க. நீங்க என்ன சொல்லணும், என்ன சொல்லக்கூடாதுன்ட்டு அது உங்க கையில இருக்கு. சொன்னதுக்கு அப்புறம் பாருக்கு இருக்கிற ஒரே ஒரு கன்சர்ன் என்னன்னா, நீங்க வந்து சொன்னீங்க, ஓகே ஃபைன். ஆனா அதுவே வந்து நீங்க வந்து உங்க வீட்ல என்ன நினைப்பாங்க? உங்கள ஜென்ரலி சில பேருக்கு ஒரு இருக்கும் இல்லையா? எனக்கு தெரியும் என்ன நான் பண்றேன்ட்டு. அதெல்லாம் வந்து நீ சொல்ல தேவையில்ல. அந்த மாரி ஒரு கேரக்டர் தான் பாரு. ஸோ அவளுக்கு அதுதான். நீங்க ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் குடுத்தீங்களா, அதோட விட்டுடணும். அத விட்டுட்டு நீங்க வந்து பெரிய இவங்க வந்து அட்வைஸ் பண்ணீங்கன்னா, அது வந்து சில பேருக்கு கண்டிப்பா ஏத்துக்க முடியாது. அவங்க அப்படி பேசுறாங்க. அண்ட் விஜிஎஸ் ரோஸ்ட் வந்து கொஞ்சம் தான் இருக்குன்னு சொல்றீங்க. ஆனா செட்ல அவ்ளோ ரோஸ்டிங் நடந்தது. யாருக்கு? திவ்யாக்கு. ரொம்ப எல்லாமே எடிட் ஆயிடுச்சு. ஓகேவா? நெறைய ரோஸ்டிங் திவ்யாக்கு. அவ்ளோ ஒரே நிமிஷம். சாரி ம். நீங்க போயிருந்தீங்களா? என்னோட ஃப்ரெண்ட் போயிருந்தா. அப்படியா? ஓகே. ம். ஸோ அங்க வந்து நெறைய ரோஸ்ட் நடந்தது. அண்ட் பாலுக்கும் வந்து லைக் நெறைய கிளாப்ஸ் இன்னும் எக்ஸ்ட்ரா ஆக்சுவலி இருந்துச்சு. எல்லாமே வந்து அண்ட் டு பி ஃப்ராங்க் திவ்யாக்கு வந்து பாசிட்டிவான கிளாப்ஸ் கூட இருக்கு. மேபி நாளைக்கு எபிசோட்ல காட்டுவாங்களா என்னன்னு தெரியல. அண்ட் ஏதோ சொல்லணும்னு இருந்தேன். யா இப்போ வந்து நெறைய பேர் ட்விட்டர்ல நான் பார்த்துட்டு இருக்கேன். பாருக் அகேன்ஸ்ட் எந்த ஸ்பேஸ்க்கு போனாலுமே சரி, எந்த இதுக்குமே போனாலுமே, பாரு, 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 பாரு. ஓகே ஃபைன். ஐ ஐ அக்ரி. ஐ அக்செப்ட். அவ அப்படி அவளோட கேம் அது. அவ அந்த விதத்துல தான் விளையாடுறா. லைக்கிங் இஸ் நாட் லைக்கிங் இட் இன் யுவர் ஹேண்ட். ஓகேவா? அண்ட் வந்து இந்த சீசன்ல வந்து யார் வந்து பெர்ஃபெக்ட்டா விளையாடுனாங்க? யார் யாருக்கு சப்போர்ட் பண்ணாம இருந்தாங்க? லாஸ்ட் இயர் வந்து விஷால் எப்படி விளையாடுனான்? அவ்ளோ சப்போர்ட் டாப் 2க்கு வந்திருந்தான். அவன் எப்படிப்பட்டவன் எல்லாருக்கும் தெரியும். அது வந்து பாய்ஸ் பண்ணா வந்து அவ்ளோ அசால்ட்டா எடுத்துக்கிறீங்க. அதுவே ஒரு பொண்ணு பண்ணதுனால அண்ட் ஹாரஸ்மென்ட் பேசுறாங்க. அவ ஹாரஸ் பண்ணல. அன்கம்ஃபர்டபிள். ஐ ஃபெல்ட் அன்கம்ஃபர்டபிள்ன்றது மட்டும் தான் யூஸ் பண்ணா. ஆனா எல்லா ட்விட்டர் ஃபுல்லா ஓடுறது ஹாரஸ்மென்ட். Arshi, Arshi, sorry here. யா யா Sorry to interrupt. சொல்லுங்க சார். நோ நோ. விஷால் போன வாட்டி செஞ்சது வந்து நிறைய பேரு இன்க்ளூடிங் மீ அவர் செஞ்ச தவறுன்னு சொல்லிட்டு அவர் வந்து இல்ல அதுக்கு நிறைய பேர் முட்டு கொடுக்க ஒருத்தருடைய வந்தாங்க. கேரக்டர் அசாசினேட் முட்டு கொடுக்கறது எல்லா இடத்துலயுமே எல்லாருமே முட்டு கொடுக்க வருவாங்க. அதுக்காக நீங்க வந்து பொதுப்படையா வந்து அதை சொல்லிட முடியாது. ஏன்னா அது வந்து எல்லாருமே கண்டிச்சாங்க. அதை மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். சரி ஓகே ஃபைன். ஐ அக்செப்ட். அதான் அர்ஷி நான் சொல்றேன். தென் அன்வான்டட் டச்சஸ் ஃபீல் பண்ணன்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. ஓகேவா? யா ஓகே, நீங்க கண்டினியூ அன்வான்டட். பண்ணுங்க. யா ஆக்சுவலா அது வந்து நாங்க அந்த ஜெயில்ல இருக்கும்போது கூட we saw few clips. என்ன தப்பு பண்ணதுன்னா லைக் தப்பு பண்ணா தப்பு தான். பாரு வந்து அவ்வளவு க்ளோஸா கம்புறதில்ல கூட இருக்கும்போது டைரக்டா அவன்கிட்டயே சொல்லிருக்கலாம். நீ எனக்கு இது வந்து கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருக்குன்ட்டு. அது போய் திவாகர் கிட்ட சொன்னதுதான் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அந்த விஷயத்தை வச்சு இந்த பிரஜின் அண்ட் சாண்ட்ரா வந்து ரொம்ப பெருசு பண்ணாங்க. அந்த விஷயத்த ஐ திங்க் நாளைக்கு அந்த விஷயம் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணுங்க, நாளைக்கு எபிசோட்ல வரும். அதுக்கப்புறம் நான் சொல்றேன். இவ்வளவுதான் நான் சொல்லணும். ஓகே, சூப்பர். அண்ட் தேங்க்ஸ். நாளைக்கு எபிசோட்ல மிஸ் பண்ணாதீங்க. பிரவீன் பாவம் ரொம்ப லைக் உடஞ்சு போயிட்டாங்க. ஹி வாஸ் நாட் ரெடி டு அக்செப்ட் ஹிஸ் எலிமினேஷன். ஹி வாஸ் நாட் அட் ஆல் ரெடி. 1 hour எடுத்தாங்க வெளில வரதுக்கு. ஓ மை காட். யா ஸ்டேஜ்ல பேசினாரா ஏதாச்சும் இல்லனா வாட் ஹேப்பன்? ஹி வாஸ் யாரு நாட் யாரு யாரு சாரி பிரவீன் கம் அகைன். யாரு? பிரவீன் பிரவீன். ஓகே யா ஓகே. அவங்க வந்து ஒரு மாதிரி ரொம்ப லைக்
மைண்ட் அளவுக்கு ரொம்ப அப்செட் ஆயிட்டு கார்டன் ஏரியால போய் புரண்டு அழுது நிறைய லைக் அந்த மாதிரி என்ன சொல்ல யோகா பண்ற மாதிரி என்னென்னவோ பண்ணாங்கல்ல நிறைய திங்ஸ் 1 hour எடுத்தாங்க வெளில வரதுக்கு. he was not ready to accept his elimination actually. sorry, so that's all I wanted to say. ஓகே தெய்வேந்திரன் தேங்க்யூ பேசுங்க. தேங்க்யூ ஹர்ஷி, எனக்கு கண்டென்ட் கிடைச்சிருக்கு வீடியோக்கு. தேங்க்யூ. வணக்கம் 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 நண்பர்களே, வணக்கம். ஒன்றும் இல்லைங்க, அதாவது பார்வோட கேம் குட் கேமர், நல்லா தான் இருக்கு, அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா தனிப்பட்ட முறையில பேசிக்கொள்ளுகின்ற அத்தனை விஷயத்தையும் அரங்கத்துக்கு கொண்டு வந்து அங்கங்கே காலி பண்றதுதான் அவங்களுடைய கேம் பிளான். இது என்னோட அப்சர்வேஷன். ரெண்டாவது, இன்னைக்கு விஜேஎஸ் சொன்னது பார்வுக்கு சப்போர்ட்டோ அல்லது மற்றவங்களுக்கு சப்போர்ட்டோ இல்லை. அவர் சொன்னது இந்த மாதிரி ஒரு அடல்ட்ட இந்த மாதிரி அவங்க அதை நினைச்சிருவாங்க, இதை இதை நினைச்சிருவாங்கன்னு சொல்லி உடைக்காதீங்க. அவங்களுக்கு தெரியும் அவங்க என்ன பண்றாங்கன்னு. துஷாருக்கு தெரியாத அவன் என்ன பண்றான்னு, அரோராவுக்கு தெரியாத அவன் என்ன பண்றான்னு, கமரவிந்தனுக்கு தெரியாத அவன் என்ன பண்றான்னு. ஆக இன்னைக்கு சொன்னது இந்த மாதிரி உலகம் சொல்லுது, இது மாதிரி நீங்களும் நினைக்காதீங்க, இது தூக்கி தூர போட்டு கேம் விளையாடுங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்னன்னா, இது வெளியில தப்பாதான் போயிருக்குது, இதை இதோட முடிச்சு வச்சுட்டு விளையாடு அப்படிங்கிற சொன்ன ஹிண்ட். அதனாலதான் அதை புரிஞ்சுக்கிட்ட கேமர் பாரு கேமரா முன்னால தன்னுடைய குடும்பத்துக்கு தண்ணீரை விளக்கம் கொடுத்ததாக எங்களுக்கு தோணுது. இதுதான் என்னோட அப்சர்வேஷன். தேங்க்யூ ஃபார் கிவிங் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ Thank you, சார். sir. தேங்க்யூ Thank you. தேங்க்யூ. Guys, Nice, can I sir. say Thank you. something? அஞ்சலி ஒரே நிமிஷம், அந்த ஜானரி வந்திருக்காங்க, அவங்க பேசியிருக்கோம். ஓகேவா, அவங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்றாங்க. செகண்ட் ப்ரோ பேசுறீங்களா இல்ல ஜானரி பேசட்டுமா? இல்ல அவங்க பேசிட்டோம். நான் கடைசியா பேசுறேன். நோ ப்ராப்ளம். ஓகே ஓகே, ஜானரி பேசுங்க. இல்லப்பா அவர் பேசணும்னா பேசட்டும். நான் இல்ல if இல்ல நான் anyone லைனா இல்ல நான் வரிசையா இது பண்ண தான் வந்தேன். செகண்ட் ப்ரோ எப்பவுமே நம்ம இதுல இருப்பாரு, அதுக்கு தான் கேட்டேன். கேட்டுட்டு தான் நான் உங்கள்கிட்ட இப்ப என்ன பேச சொல்றேன், பேசுங்க. okay no, like how Rasigan said, like that's what I also felt. அவங்க like because அவங்க எப்படி ப்ளே பண்றாங்கன்னு everyone can comment on their play, but no one has got the right to comment about like what sort of personal they are having or what sort of personally what they have done. அது no one has got any right. It's not only for Divya, that includes for Sandra, Prajan also, because நான் என்ன நினைச்சேன்னா, this includes every wildcard contestant. Do not talk regarding their personal stuff. You can talk regarding their how they are playing. பாரு யாரையும் பேச விடல, நீ பேச விடாம கத்துற, சின்ன சின்ன விஷயத்துக்கு பேச, அதெல்லாம் நீ சொல்லலாம். அதை பத்திலாம் நீ சொல்லலாம். பட் நீ இந்த மாதிரி ஜெயிலுக்குள்ள நீ என்ன பேசின, அது எப்படி போச்சுன்னு தெரியுமா, நீ இவ யார்கிட்ட சொன்ன தெரியுமா, அந்த that's her personal. she will face the consequences once she comes out. ஸோ அதுதான் எனக்கு தெரிஞ்சு அவர் விஜய் சேதுபதி சார் சொல்லியிருக்காரு, நீங்க யார பத்தியும் பர்சனலா நீங்க பேசணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப திவ்யா பாத்தீங்கன்னா துஷாரையும் சொன்னாங்க, நீ இத்தனை நாள் நீ பேசல, இன்னைக்கு நீ பேசுறியா அப்படின்னு கேட்டாங்க. So she does not have any rights. At least he's analyzing that and he's talking right now, and that is really good. So you shouldn't stop him saying, நீ இவ்வளவு நாள் நீ பேசுற, இப்ப நீ பேசுறிய, நாளைக்கு இதே மாதிரி யாருக்கிட்டயும் பேசு, அந்த மாதிரி நீ பேசக்கூடாது. வேற ஏதாவது பாயிண்ட் வச்சு பேசு, நீ பேசுற பாயிண்ட் வேலிட் இல்லைன்னு சொல்லிட்டு பேசு. ஆனா இவ்வளவு நாள் நீ பேசல, இப்ப பேசுறிய அப்படின்னு சொல்ல தேவையில்லைன்றது மாதிரிதான் he kind of informed everyone, you know what, இந்த மாதிரி சொல்லவும் தேவையில்ல, சொல்லவும் கூடாது, everyone has got their rights to talk அப்படின்னு சொன்ன மாதிரிதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். எக்ஸாக்ட்லிங்க, அதான் ஆக்சுவலி நீங்க ஒரு இது முன்னாடி நீ ஏன் பண்ணல, இப்ப ஏன் கேட்கறன்னு சொல்லி தான் கேட்டுக்க கூடாது. அப்போ அவங்களுக்கு கேட்கணும் தோணல, இப்ப கேட்கணும் தோணுதுன்னா they should have the right to express their thought. இது நீங்க யாரு சொன்னாலும் ஸ்டாப் பண்ணவே கூடாது. no one has the right to stop it. இது என்ன நீ அத்தனை நாள் நீ பண்ணாம இப்ப என்ன முடியும் ஏன் கேட்கறன்னு சொல்றதுலாம் லாஜிக்லெஸ் டிஸ்கஷன். அதெல்லாம் அவங்க பண்ணிருக்கவே கூடாதுங்க ஆக்சுவலி. எக்ஸாக்ட்லி. ஏன்னா இப்ப நாளைக்குலாம் ஃபார் எக்ஸாம்பிள் அரோரா கூட நாளைக்கு கேட்க ஆரம்பிப்பாங்க, அப்ப அரோரா இத்தனை நாள் பத்தியா இன்னைக்கு விஜய் சேதுபதி சாரே சொன்னாரு நீ பேசவே தோணலி அப்படின்ற மாதிரிலாம் அவங்க பாயிண்ட் வரும். அதெல்லாம் கிடையாது. அந்த பொண்ணுக்கு கேட்கணும்னு தோணுது, அந்த பொண்ணு கேக்குது. இல்ல வேற யாராவது கேட்கணும்னு தோணுதோ அவங்க கேக்குறாங்க. கேட்கிற கேள்வி கரெக்டா தப்பா அதை மட்டும் சொல்லுங்க. தப்பு எப்படி தப்புன்னு சொல்லலாம். அதை விட்டுட்டு இத்தனை நாள் நீ பேசலையா, அதெல்லாம் that's not the right approach for them to approach on the opposite person. Definitely.
So guys, now வந்து சொல்றேன். Yeah. So what happens நான் என்னன்னு சொல்றேன்னா ஆக்சுவலி வந்து this whole week அந்த 4 பேரும் they had only Paru and இவர் Kamruddin to target. Okay, and they இந்த ஒரு சப்ஜெக்ட் மேட்டர் வச்சு தான் பேசினாங்க. அவங்களோட ரிலேஷன்ஷிப் ஃபால் அவுட் ஆகி சண்டை போட்டு they try to break them. அவங்க அந்த சாண்ட்ரா வந்த அன்னைக்கு ராத்திரி பிரேக் பண்ண பார்த்தாங்க. என்னடா நம்ம பண்ணது வேலை சரி பண்ணல, ஏன்னா இவங்க 2 பேரும் திரும்பி ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் ஆனஸ்ட்லி எனக்கு வந்து கமருதன் இஸ் ஆக்சுவலி கொஞ்சம் ஹீஸ் அ குட் சோல். அவரு நல்ல ஒரு ஃபிசிக் அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ் அவரால் நல்லா பேச முடியும். பட் ஹீஸ் ஆக்சுவலி அ குட் சோல். ஹீஸ் ட்ரஸ்டிங், நல்லா ட்ரஸ்ட் பண்ணிடுவாரு. ஸோ ஆக்சுவலி ஒன் ஆஃப் மை அதர் கான்டெஸ்டன்ஸ் தட் ஐ லைக் இஸ் கமருதன். ஸோ இங்க என்ன ஆகுதுன்னா இந்த ஹோல் வீக்ல பாத்தீங்கன்னா பாரு டிட் த பெஸ்ட் ஷீ கேன். ஷீ காட் she got the hint. Then she and Kamruddin had an argument. அப்புறம் இது ஒரு மைல்டு பேட்ச் அப் பண்ணாங்க. ஸோ அவளோட ஒரே வழி her game is to get whatever information she can from these two. பிரஜன் எதுவும் சொல்ல மாட்டான் பிகாஸ் இஸ் வெரி arrogant. ஸோ இந்த 2 லேடிஸ் கிட்ட அவங்க கேதர் பண்ணி அதை only she can use. The good thing about Paru is அவளால பேச முடியும். She can articulate well. கமருதினால அவ்வளோ ஈஸியா அவ்வளோ பாயிண்ட்ஸை ஆர்டிகுலேட் பண்ண மாட்டாரு, அவளும் சொல்லிப்பாரு. So she all the time, whenever Kamruddin goes and talks to Divya and all, she drags their past, their acting days pull பண்ணுவா. அப்புறம் 28 days pull பண்ணுவா, பேக் காட்டி போவா. She doesn't say anything to come. Total disrespect for another contestant. So அதனால what this because Paru can articulate well, அவ நல்ல வாயில பேசி கொட்டிடுவா, நல்ல நொறுக்கிடுவா இவங்கள. But on the other hand, Kamruddin is finding that difficult. So இன்னைக்கு வந்து நடந்தது வந்து this is all a total observation, and on top of it this Prajan, he played a wicked game actually, and the prank. You think he did it for jolly of the game? No way. Why did he use Kamruddin? Because Kamruddin வந்து he is a physical fellow. அவனை பாவம் இழுத்து விட்டு அவனை வந்து காலி செய்ய தான் பண்ணாங்க. அவனோட ஓட் பேங்கை டவுன் பண்றது தான் அவங்க கமருதனை இழுத்திருக்கான். ஏன் போய் துஷாரை இழுத்திருக்க வேண்டியது தானே, வேற யாராவது இழுத்திருக்க வேண்டியது தானே? ஏன்னா கமருதீனுக்கு வந்து ஏற்கனவே இந்த கான்ட்ரவர்சி போயிருக்குன்னு சொல்லி they dragged him. And although even when the Praveen வந்து tries to pretend to be friends, he's not actually a good friend. He may be a player and that's fine. That is his strategy. Nobody is friends inside. They're all competitors. So வேணுக்கிட்டே மெனக்கிட்டே இவனை இழுத்துதான் he does this whole prank, and that all the number viewers க்கு தெரியும் this is a prank, but inside the house they don't know, right? So they're going to be really mad at Kamruddin, especially he became physical and Praveen asked him to hit him also. So either all, so that was a dirty game by what is his name, Prajan. ஸோ இதனால தான் ஒருத்தவங்க வந்து அட்லீஸ்ட் வாயால சொல்லி அவங்க நல்லா விளையாட முடியும், அந்த திறமை இருக்கு. அது ப்ளஸ்ஸோ மைனஸோ அவ இழுத்து போட்டு விளையாடுவா. இவங்க சுகர் ஃபேக்டரி மாதிரிலாம் இல்லை. ஸோ அதனால டுடேஸ் திங் வாஸ் ஆக்சுவலி அ வெரி குட் ஃபுல் ஸ்டாப் எண்ட் டு ஆல் திஸ் நான்சென்ஸ். பிகாஸ் இதை வச்சுக்கிட்டே they can't keep insulting Kamruddin, they can't keep insulting Parvati. And in the prank முடிஞ்ச பிறகு கூட, you know, I noticed something, but I'll talk about that later if time permits. But this is my thoughts. Thank you guys. தேங்க்யூ. நடராஜன் சார் அப்போதே ஹேண்ட் ரைஸ் பண்ணிருந்தாங்க, பேசுறீங்களா சார்? நான் ஜனவரி பேசிட்டு அவங்களும் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. அவங்க பேசிட்டு அதுக்கப்புறம் நான் பேசுறேன். லாஸ்டா எல்லாம் முடிஞ்ச அப்புறம் பேசுறேன். ஓகே ஓகே, ஜனவரி பேசுங்க. இல்ல எனக்கு ஒரு கொஸ்டின் என்னன்னா, இப்ப விஜய் வந்து கண்ணா கிட்டியும் அரோரா கிட்டியும் literally he meant like you guys are not talking properly, please come out of the shell and talk அப்படின்ற மாதிரி தான் சொன்னாரு. ஆனா கனி கிட்ட வந்து ஒரு மாதிரி மேடம் தயவு செஞ்சு ப்ளீஸ் பேசுங்க மேடம், நீங்க சுகர் கோட்டடா பேசுறீங்க மேடம்ன்ற மாதிரி பேசுறாரு. ஆனா அரோரா கிட்ட வந்து அந்த சர்க்காசம் உச்சகட்டத்துல பயங்கரமா அந்த மாதிரி இருக்கு பேசுற மாதிரி இருக்கிறாரு.
I felt like I just wanted to know, do you guys felt the same, or maybe what I'm thinking is wrong அப்படின்றது கேட்கணும் தான். வி டூ டெட் த சேம் திங். இது வந்து ஸ்டார்டிங்லயே அதான் சொல்லியிருந்தோம். கனினா மட்டும் அப்படியே கெஞ்சி கொஞ்சி பேசுறாரு. சுகர் ஃபேக்டரின்னு சொல்லிட்டு எக்ஸாக்ட்லி. இவரே அதை சுகர் கோட் பண்ணி தான் சொல்றாரு அதே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இல்ல அவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா, மேடம் நீங்க பேசுறது இருக்கு மேடம், ஆனாலும் நீங்க ரொம்ப தேனா பயங்கரமா பொழிஞ்சு பேசுறீங்க மேடம், உங்களால எந்த பிரச்சனையும் சீரியஸ்லி அப்படிலாம் கிடையவே இல்ல கிடையாது. நீங்க அவங்க நீங்க பாரு அப்படி நீங்க அப்படி பாக்குறீங்களா? எனக்கு வந்து கனியும் அரோராவும் இல்லங்க, அதான் சொல்றேன், தெரியுது. பாரு கிட்ட எல்லாம் வந்து அவங்க வந்து பயங்கரமா பாட்டுக்கு பாட்டு மாதிரி உட்காந்து நீ ஒரு பாட்டு பண்ணா இதுக்கு நான் கரெக்டா கவுண்டர் பாட்டாட்ட நான் இன்னொரு பாட்டு கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி she is doing it. So she knows how to tackle people, but she is only tackling with Paru. She is not tackling, for example, with others, and mainly her own group, and even for the wild card she is so soft அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. ஆனா இவர் வந்து சொல்லும்போது, மேடம் நீங்க ரொம்ப சுகர் கோட்டடா பேசுறீங்க, நீங்க ரொம்ப ஸ்வீட்டா பேசுறீங்க, தயவு செஞ்சு ஓப்பன் யுவர் ஷெல் அண்ட் டாக் போல்ட்லி. சீரியஸ்லி ஷீ கேன் டாக் போல்ட், பட் ஷீ இஸ் நாட். ஷீ இஸ் பர்பஸ்லி அவாய்டிங் தட் பிகாஸ் ஷீ டசன்ட் வாண்ட் டு கிரியேட் எனி ஹேட்டர்ஸ். நாளைக்கு வந்து எனக்கு வீக்கெண்ட் பாஸ் வேணும், இல்ல எனக்கு ஏதாவது நாமினேஷன் பாஸ் வேணும்னா எனக்கு இவங்க தான் இது பண்ணணும் அப்படின்ற ஒரு கால்குலேட்டிவ் மைண்டோட ஷீ இஸ் டூயிங் இட். பட் ஆனா இவருக்கு அது தெரியலையா? நான் அப்படி பார்க்கல. ஆக்சுவலா லாஸ்ட் வீக் கனியை ரொம்ப அடிச்சாரு. மேபி அதுக்காக இந்த தடவை கொஞ்சம் சாஃப்டா சொல்லியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்தேன். பட் அது கூட சாஃப்டா இல்லை, அவர் சர்க்காஸ்டிக்கா தான் பண்ணாரு. என்ன கேட்டா அரோராவையும் கனியும் ஒரே மாதிரி தான் டீல் பண்ணாரு. 2 டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ், அவ்வளவுதான் நான் பார்க்குறேன். அதுல வந்து கனியை பெட்டராகவும் அரோராவை வந்து இது பண்ணதாவும்லாம் நான் பார்க்கல. பட் ஆனா கொஞ்சம் அந்த ஊண்டு வந்து அரோரா கொஞ்சம் ஜாஸ்தியா ஒரு மாதிரி ஹர்ட்டிங்கா இருக்கிற மாதிரி இருக்கும் கனியை கம்பேர் பண்ணும்போது அரோரா வாஸ் நாட் தட் குட் பிளேயர். அண்ட் ஈவன் ஆஃப்டர் வீக் அப்புறம் சொன்னா கூட வந்து ஷி இஸ் நாட் பர்ஃபார்மிங், ஷி இஸ் ஸ்டில் த சேம். பொங்கல் சாப்பிட்டேன் சார், சும்மா உட்காந்துருக்கேன் சார்ன்ற மாதிரி உட்காந்துருக்காங்க. கனி அப்படி இல்லை. அட்லீஸ்ட் ஷி இஸ் டாக்கிங், ஷி இஸ் டூயிங், ஷி இஸ் சைலண்ட்லி பிளேயிங் ஹர் கேம். பட் என்னன்னா, நீங்க வந்து ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்கும் போது டோன்ட் சுகர் கோட் இட், அதை மண்டையில் அடிச்ச மாதிரி நேரா பேசுங்க. அது கனி இஸ் கேப்பபிள் ஆஃப் தட். கனியை தூண்டி விடுறாங்க, நெக்ஸ்ட் வீக் யூ ஷுட் டூ தட் டு எவ்ரிவன். சிம்பிள், எக்ஸாக்ட்லி. அது வந்து ட்ரிகரிங் தான் அவங்க அப்படி சொன்ன மாதிரி. ஸோ அதை வந்து மேற்கொண்டு அவங்க பேசுறாங்க, இன்னும் நல்லா பேசணும், ரொம்ப சுகர் கோட் பண்ணாதீங்க அப்படிங்கிற கான்செப்ட் தான். யா தேங்க்ஸ். தேவேந்திரன் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, சொல்லுங்க. அதேதான்ப்பா, நீங்க சொன்னதுதான். அதாவது வந்து கனி பேசுறாங்க, சுகர் கொட்டடா பேசுறாங்க, அரோரா பேசுறது இல்ல. ஸோ அரோராவையும் கனியவும் ஒரே தட்டுல வச்சு டீல் பண்ண முடியாது அஸ் அ கண்டஸ்டன்ட். ஒரு இவர் வந்து விஜேஎஸ் வந்து கண்டஸ்டண்டா தான் பார்ப்பாரு. அவன் 2 பேரையும் கரெக்டா டீல் பண்ணதா தான் நான் பார்க்கிறேன். 2வது விஷயம் என்னன்னா, கர்மா இஸ் பூமராங். இந்த உலகத்துல எப்பயுமே அந்த வீட்டுல நடக்கிற எல்லாமே திரும்ப 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 அவங்க செஞ்சது அவங்களுக்கு நடக்கும். கனி பேசிட்டு இருக்கும்போது பாரு நடந்து போயிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு பாரு பேசிட்டு இருக்கும்போது திவ்யா நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. ஸோ கர்மா இஸ் பூமராங். அங்க நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் பாருங்க, ஒருத்தருக்கு அவங்க என்ன செஞ்சாங்களோ அது அவங்களுக்கு திரும்ப தரப்படும். பாரு யாரையும் பேச விடாம பேசினாங்க, இன்னைக்கு திவ்யா அதை செய்யும் போது அவங்களுக்கு வலிக்குது. ஆனா இதுக்கெல்லாம் ஒரு புல் ஸ்டாப் வைக்கணுங்கிறதுக்காக தான் இன்னைக்கு விஜேஎஸ் எஸ் போதும், எனஃப் இஸ் எனஃப் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு புல் ஸ்டாப் வச்சுட்டு போயிருக்கிறாரு. ஆனா நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, யாரும் பாருகிட்ட பேசினதை வெளியில வந்து சபையில சொல்ல மாட்டாங்க. ஆனா தனிப்பட்ட முறையில பேசின எல்லாத்தையும் அதை வந்து கரெக்டா பண்ணவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா மஞ்சரி. நீங்க பேசுவீங்க, அப்ப பேசுனதை வச்சு பேசுவீங்க அப்படின்னு சொல்லி கரெக்டா சொல்லிட்டு போனாங்க. ஸோ அதுதான் அங்க நடக்கக்கூடிய விஷயம். அதனால வந்து பாருக்கு அநீதி இழைக்கப்படுறதெல்லாம் கிடையாது. பாருக்கு நடக்கக்கூடிய பாசிட்டிவும் நெகட்டிவும் எல்லாமே பாருவால் உருவாக்கப்படுகிறதே தவிர மற்ற யாராலும் அல்ல. தான் சார் சூப்பரா சொன்னீங்க சார், தேங்க்யூ. ஹர்ஷி ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கேன்.
கீழே ஹரிஷ்ணா இருக்காரு. ஹரிஷ்ணா ஃப்ரீயா இருந்தா வாங்கண்ணா. ஆக்சுவலாக 2 பாயிண்ட் தான் சொல்லிட்டு போயிடுறேன். அந்த சுகர் கோட்டிங் சொன்னீங்களா, அது வந்து ஆக்சுவலாக டோட்டலி சர்க்காசம் தான் அன்னைக்கு நடந்தது. ஆக்சுவலாக வந்து நீங்கள் சுகர் கோட் பண்ணி பண்ணி தான் சொல்லுவீங்களா? அவங்க சொன்ன மீன் வந்து அது வந்து நீங்கள் போல்டாக சொல்லுங்க, இப்படி தான் நீங்கள் இப்படி தான் இருப்பீங்களா, அது வந்து ஒரு சர்க்காசிசம் தான் சொன்னாங்க. அண்ட் அரோராக்கு சொல்கிறீங்க, அரோராக்கு வந்து இன்னும் நிறைய நடந்திருக்கு. அது எபிசோட்ல காட்டல, இன்னைக்கு காட்டுவாங்களோ இல்லை நாளைக்கா தெரியல. லைக் அரோரா வந்து என்னால் ப்ளே பண்ண தெரியல, எப்படி ப்ளே பண்ண தெரியாது அப்படின்ட்டுலாம் நிறைய அழுது இருக்காங்க. ஸோ அதுக்கு விஜேஸ் வந்து அப்போ நீங்கள் வந்து என்ன சொல்றீங்க, என்னை அமுச்சிடுங்க வீட்டுக்கு நான் போகிறேன் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இது இன்னைக்கு வரமா நாளைக்கு வரமா தெரியாது, இல்லை எடிட் பண்ணிட்டாங்களா தெரியாது. ஸோ அரோரா கிட்டயும் அவங்க ரொம்ப இதுவாக தான், இதுக்கெல்லாம் அழுதிங்கன்னா எப்படி நீங்கள் வந்து கேம் விளையாடுவீங்க, ஸ்ட்ராங்காக விளையாடக்கூடாது, அதெல்லாம் நல்லா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நிறைய திங்ஸ் வந்து எடிட்டிங்கில் தான் இந்த மாதிரி இப்படி அப்படி போகுது. ஓகே ஓகே. அதாங்க எடிட் வந்து உங்களுக்கு 3 hours எடுக்கிறாங்கன்ற போது தே வில் எடிட் வாட் தே வாண்ட். இப்போ வந்து நீங்கள் சொன்னீங்க திவ்யாக்கு இன்னும் நிறைய ரோஸ்ட் விழுந்துச்சுன்ட்டு. அது வந்து நம்ம எடிட்ல இங்கே வீட்டில் வந்து ஜோன் அவுட் ஆகும்போது தட் ஐ ஃபெல்ட் சம்திங் வாஸ் மிஸ்ஸிங் இன் த ஓவரால் ரோஸ். ஏன்னா வந்து இவ்வளோ ஜோன் அவுட் ஆயிருக்காங்களா, வாட் ஹேப்பன்ற மாதிரி இருந்துச்சு. பட் நீங்கள் வந்து நிறைய இதுக்கு முன்னாடி நிறைய பண்ணியிருக்காங்க, எடிட்ல கட் ஆயிருக்குன்னு சொல்லும்போது ஓகே தட் மேக்ஸ் சென்ஸ். ஏன்னா வந்து ரொம்ப அடி வாங்கிட்டு மேபி வாட் வென் ராங் நம்ம திங்கிங்ல மோட்ல கூட போயிருந்துருக்கலாம். அந்த இடத்துல நம்ம என்ன நல்லா தானே பண்ணோம், இந்த வாரம் ஏன் நமக்கு கூட அடிக்கிறாங்கன்ற மாதிரி கூட போயிருக்கலாம் அவங்க. ஷி வுட் ஹவ் எக்ஸ்பெக்டட் லைக் ஓகே ஃபைன் ஸ்டாண்டிங் ஓவேஷன் செமையா பண்ணீங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது சொல்லுவாங்கன்னு நினச்சிருப்பாங்க. பட் ஷி டிட்ன்ட் கெட் தட். அப்படின்ற போது மேபி ஷி வாஸ் திங்கிங் அபவுட் தட், ஃபுல் பிளான் பண்ணிட்டு தானே வந்தோம் அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும். எஸ், நெக்ஸ்ட் பேசுங்க விக்னேஷ். ஓகே, யார் பேசுறாங்களா? ஒரே நிமிஷம், அந்த கெவின் வந்திருக்காரு. கெவின் புக்லாம் பேசட்டும், அதுக்கப்புறம் நானாசன் ப்ரோ பேசலாம். ஓகேவா? ஓகே பேசுங்க கெவின் ப்ரோ. கெவின் இருக்கீங்களா? Yes, but yes. பேசுங்க. Yes, sir. ஒரு ஸ்மால் பாயிண்ட். இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்பீக்கர் பேசுனாங்க, வந்து அவங்க வந்து பார்வதி கமோதின் பேசுனாங்க பர்சனல் இஷ்யூஸ் அப்படின்னு ஒருத்தர் பேசினாங்க. சீசன் 3ல இதே ஒரு இஷ்யூ அதுக்குள்ள கமல் சார் என்ன பேசுனதுமா, கமல் சார் பிக் பாஸ் ஷோல பர்சனல் விஷயம் அப்படின்னு இல்லவே இல்லை. நீங்க என்ன பேசினாலும் அதில் கேமராஸ் ரெக்கார்ட் பண்ணது மக்கள் பார்க்குறாங்க. ஸோ சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட பேசணும்னு கமல் சார் பேசியிருப்பாரு. ஸோ நீங்க எல்லாத்தையும் நீங்க பர்சனல் சொல்லி கண்ட குப்பையான விஷயங்களை பேசி அதை பர்சனல்னு சொல்லி நார்மலைஸ் பண்ணாதீங்க. நீங்க எல்லாம் பண்றது என்னன்னா பேட் பிஹேவியர். அவங்க 18+. என்ன பேசினாலும் நீங்க என்ன பேசுறீங்க, இட் இஸ் பர்சனல், நீங்க வாரீங்க. இது ஒரு பப்ளிக் ஷோ, மக்கள் பார்க்குற ஷோ. அதை ஒருத்தவங்க வந்து கேட்டா அவங்க தப்பு. இது என்ன விதமான ஒரு கேள்வி இது? ஹெவியா கேட்டது கரெக்டான கொஸ்டின் தானே. நம்ம எல்லாம் கேட்கறது தான். உங்க அம்மா வருத்தப்படுவாங்கன்னு சொல்றது நம்ம எல்லா சமூகத்துல கேட்கறது கேள்விதான். நீங்க அவங்க அம்மா பத்தி அவங்க அவளையும் படுறாங்க, நீங்க கேட்குறீங்க. அதெல்லாம் தப்பு. இது ஒரு பப்ளிக் ஷோ, மக்கள் பார்க்குற ஷோ, பர்சனல் விஷயமே இல்லை. நீங்க ஒரு பப்ளிக் ஷோக்கு வந்துட்டு கண்ட குப்பையை பேசுவீங்க. அதை ஒருத்தங்களை கேட்டா நீங்க அதை என்ன பேசுறீங்க, இது பர்சனல் சொல்லி நார்மலைஸ் பண்றீங்க. அப்படி பண்ணாங்க. இது நீங்க என்ன பேசினாலும் கேட்கத்தான் செய்வாங்க. தப்பா பேசினா கேமுக்கு யூஸ் பண்ணுவாங்க. விஜய் சேதுபதி சொல்றதுனால அது தப்பா போயிடாது. அவர் இன்னைக்கு தப்பா தான் பேசினார். அது சின்ன பாயிண்ட் தான். கெவின், இதுக்கு நான் ஒரு ஆன்சர் பண்ணிக்கிறேன். அது வந்து கன்சர்ன் இருக்கவங்க they won't be opening this in front of everyone. அதை வந்து வெப்பனைஸ் பண்ண மாட்டாங்க. அவங்கள தனியா கொண்டு போய் உட்கார வச்சு பர்சனலா அதை எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த மாதிரி இருக்கு, இந்த மாதிரி பண்ணாத அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதை வந்து ஒரு மொத்த வீட்டுக்கு நடுல உட்கார வச்சுக்கிட்டு அதை கத்தி சொல்லும் போது தட் பிகம்ஸ் வெப்பனைஸ். கன்சர்ன் கிடையாது. அதை வந்து அவங்க கேள்வி கேட்கல. ஷீ இஸ் வெப்பனைசிங் இட் அகேன்ஸ்ட் தட் பர்சன். இப்போ நீ எதிர்த்து என்ன கேள்வி கேட்டனா நான் இதை வச்சு உன்னை அடிப்பேன், உன் பர்சனல் தான் எனக்கு தெரியும், வெளில நான் பார்த்துட்டு வந்திருக்கேன், இதை வச்சு நான் உன்னை அடிப்பேன்னு சொல்லி மிரட்டுறது. ஓகே, தட்ஸ் வாட். அதை பண்ணாதீங்கன்னு சொல்லி தான் அங்கே விஜய் சேதுபதி ஸ்டாப் பண்ணாரு.
இட் இஸ் நாட் தட் நீங்க பண்றதெல்லாம் ஓகே நாங்க யாருமே சொல்லல. பண்றதெல்லாம் கேள்வி கேட்கலாம். கேள்வி கேட்கத்தான் படும். அது வந்து அவர் கேட்பாரு. அதெல்லாம் ஓகே. நீங்க வந்து உனக்கு கன்சர்ன் இருக்கிறதுனால தான் நான் கேட்கிறேன்ற மாதிரி அந்த மாதிரி ட்ராமாலாம் பண்ணாதீங்க. நீங்க பிளாக்மெயில் தான் பண்ண ட்ரை பண்றீங்க. 10 பேர்த்து நடுல உட்கார வச்சுக்கிட்டு உன் பர்சனல் நான் பேசுவேன். நான் வந்து வீடியோல பார்த்துட்டு வந்துட்டேன். நான் இதெல்லாம் கேட்க போறேன் உன்னை. நீ என்னை எதிர்த்து கேள்வி கேட்டனா ஐ எம் கோன் ஹிட் யூ வேர் இட் ஹர்ட்ஸ். உன் பர்சனல் எடுத்து நான் எல்லார் முன்னாடியும் போடுவேன்னு சொல்றது கன்சர்ன் கிடையாது. தட்ஸ் வெப்பனைசிங் அ வேர்ட். வெப்பனைசிங் சம்திங் தட் யூ சீன் ஃப்ரம் அவுட் சைட். அந்த வெப்பனைசிங் பண்றதை நிப்பாட்டுங்கன்னு சொல்லி தான் அங்கே விஜய் சொல்லியிருப்பாரு. அவளுக்கு அவ பர்சனல் என்னன்னு தெரியும். கம்ருதனுக்கு என்ன பேசினது தெரியும். ஷி வில் டேக் கேர் ஆஃப் இட் அவுட் சைட். புரியுதா உங்களுக்கு? டசன்ட் நீட் டு பி தட் உங்க கன்சர்னு அந்த மெச்சூர் ஆயிடுச்சு ஷோ 16+ ஷோன்னு ஊருக்கே தெரியும். இதுக்கு முன்னாடி இதோட கேவலமாலாம் நடந்திருக்கு. தே வர் நாட் ஷோயிங் இட் டு யூ. சிம்பிள் அஸ் தட். இப்போ வந்து அதை ஷோ பண்றாங்க. அதை வச்சு இவங்க வெப்பனைஸ் பண்றதை நிப்பாட்டுன்னு சொல்றாங்க. தட்ஸ் ஆல் இட் இஸ். பிரதர் இல்ல அடுத்தது ரசிகன் ப்ரோ, ஆக்சுவலா பிரதர் உஸ்மான் ஆக்சுவலா அடுத்தது ஒரே பிக் நிமிஷம் பாஸ் ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம். ரசீன் பேசின பாயிண்ட்ல ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். நீங்க சொன்ன கமலஹாசனே 7th சீசன்